ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். லைட்டாக எப்படி ஷேட் பண்ணுறது, டார்க்காக ஷேட் பண்ணுறது, எப்படி பென்சிலை டார்க் டோனுக்கு அந்த அடையாளம் வராமலே எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சேம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிளை எப்படி ரியலிஸ்டிக்காக வரைகிறது, எங்கே கரெக்டாக ஷேடிங் கொடுக்கணும், எங்கே கரெக்டாக லைட்டிங் கொடுக்கணும், எந்த இடத்துல டார்க் பண்ணணும், எந்த இடத்துல லைட் பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ஒரு ஆப்பிளை எப்படி ரியலிஸ்டிக்காக வரைய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் இருக்குல்ல, எப்படி போடணும்? லைட்டாக போடணும், எப்போவுமே டார்க்காக போடாதீங்க. இப்போ ஆப்பிள் எடுத்த உடனே ரவுண்டாக வரையும்போது ரவுண்டு மாதிரி தான் வரணும். சும்மா ஒரு இது அவுட் போட்டுக்கோங்க. லைட்டாக இந்த சைடை மட்டும் லைட்டாக இப்படி வரையணும், ரவுண்டுக்குள்ளே. இப்படி வரைஞ்சிக்கோங்க, லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நம்ம அவுட்டு போட்டுட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். நான் என்ன ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்தேன்னு உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். வேணும்லவங்க இது ஆப்பிள் தான் வரையணும்னு கிடையாது. ஆப்பிள் எனிதிங், ஸ்கொயர், சர்க்கிள் ஏதாவது வரைங்க. ஷேடிங் கொடுக்குறது கரெக்டாக சாம்பிள் இமேஜ் கூகுளில் போனாலும் கிடைக்கும். பின்ட்ரெஸ்ட் சொன்னால பின்ட்ரெஸ்ட்லேயே நிறைய மாடல் கிடைக்கும். சும்மா இப்போ இது அவுட் போட்டாச்சு. இது லைட்டாக வெளியெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எரேஸ் லாஸ்ட்டாக எரேஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனாலும் ஓகே. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வீடியோக்காக எரேஸ் பண்ணுறேன். நார்மலாக நான் பண்ணியிருந்தேன், கடைசியாக தான் எரேஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும், அதுக்காக எரேஸ் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எப்படி அவுட் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் எந்த வேணால் வரையலாம். இப்படி தான் போடணும்னு கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் விருப்பம். ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. ஓகே, இவ்வளோதான் நம்ம ஆப்பிளோட அவுட் போட்டாச்சு. ஈஸியாக உங்களுக்கு போடணும். இவ்வளோதான் ஆப்பிளோட அவுட் போட்டாச்சு. இதோட ஷேடிங் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அதில் தான் இருக்குது. இதை வந்து நான் இப்படி வந்து பிரிச்சுக்கிறேன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். இது மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஷேடிங் உள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, வெளியே இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. ஓகே, நான் கொடுத்துட்டே வரேன். பாருங்க எப்படி கொடுக்குறேன்னு. இந்த மெத்தட் தான் இல்லை, நிறைய பேர் ஸ்மெச் பண்ணி பண்ணுவாங்க. நான் லைன் போட்டு பண்ணுறேன். நீங்கள் ஸ்மெச் பண்ணி பண்ணுறது தான்க்கா ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் ஸ்மெச் பண்ணியே பண்ணலாம். இந்த லைன் எப்படி நான் பிரிச்சுருக்கேனோ அதுக்குள்ளே வந்து லைன் போடணும். ஸ்மெச் பண்ணுறவங்களும் அப்படி தான் லைட்டாக முதல்ல எல்லா பக்கமும் போட்டுகிட்டே வரணும். டார்க் ஆக்கிடாதீங்க, லைட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல லைட்டு தான் இம்பார்ட்டண்ட். லைட்டாக எப்படி போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியணும்னு நான் பொறுமையாக போடுறேன். இப்படி எல்லாத்தையும் ஒன்றொன்னா ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இந்த லைன் போட்டுக்கோங்க, நான் காமிச்சேன் இல்லை, அது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இங்கேருந்து உள்ளே இருந்து எடுத்தீங்களா, இதில் இங்கேருந்து வெளியே இருந்து அதில் கோடு போட்டோமா, இதில் உள்ளே இருந்து கோடு போடுங்க. இந்த லைன் ஞாபகம் இருக்குல்ல, இந்த லைன் கொஞ்சம் கூட டார்க்காக போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியலை, டார்க்காக போட்டுக்கோங்க. தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் டார்க்கு கொடுக்கும்போது அந்த லைன் தெரியணும், அதை தேடக்கூடாது. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த இதுக்குள்ளே ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக லைட்டாக கர்வாக
போடுங்க. ஃபுல் ஸ்ட்ரெயிட்லேயே போடாதீங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ அடுத்து பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லைட் ஷேடு கொடுத்தேன், இப்போ டார்க் ஷேடு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக கொடுத்தோம்ல, அந்த இதில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆக்கிட்டே வாங்க. ஓகே, மறந்துடாதீங்க, இந்த இடத்துல வரும்போது இப்படி வளைச்சிக்கோங்க. இந்த இடத்தையும் டார்க் ஆக்கிட்டே வாங்க. இனி திரும்ப அடுத்த ஷேடு. அடுத்து எங்கெங்கே டார்க் ஆக்கணுமோ எல்லா இடத்துலையும் டார்க் லைட்லாம் வச்சுட்டிங்களா, அடுத்து இதை விட கொஞ்சம் கூட டார்க் ஆக்கணும். நான் 4B பென்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில வீடியோவில். இப்போ இதை விட இந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்போ கொஞ்சம் கூட டார்க்கு ஏற்றிட்டே வாங்க. பென்சில் நம்ம கை கண்ட்ரோலில் இருந்தாலே மோஸ்ட்லி நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டிங் வரும். லைட்டாக லைட்டிங் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஏற்றி நான் டார்க் பண்ணுறேன். இது ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு தான் பண்ணணும்னே கிடையாது. ரியலாக ஆப்பிள், ஆரஞ்சு உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து வச்சுட்டு ஒரு வெளிச்சத்தில் போய் உட்காந்துட்டு, வெளியே யாரும் உள்ள எங்கேயோ உட்காந்துட்டு, சன்லைட் எந்த இடத்துல அந்த பழத்தில் படும்போது பிரைட்டாக இருக்குது, அந்த பழம் பிரைட்டாக காமிக்குது, எந்த இடத்துல படும்போது அந்த பழம் டார்க்காக இருக்குது, எந்த இடத்துல ஷேடோ எப்படி வருது, அதை பார்த்து ரியலாக பார்த்து வரைகிறது இன்னும் சூப்பர். நல்லா உங்களுக்கு வந்து நாலேஜ் கரெக்டாக ஒரு ரியலிஸ்டிக்கான ட்ராயிங்கை தாண்டி போர்ட்ரேட் எல்லாம் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். போர்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரியலாக ஒருத்தங்களை உட்கார வச்சு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு இமேஜை பார்த்து பண்ணுறத விட ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதோட ஷேடிங்கை வச்சு பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல லைட்டாக அங்கே டார்க் ஆக்கிக்கோங்க. சர்ச் பண்ண உள்ளவங்க கூகுளில் போயிட்டு ஆப்பிள் ஷேடிங் ஆர் ஆரஞ்ச் ஷேடிங் அப்படின்னு கொடுத்தாலே ஆக்சுவலி உண்மையான இமேஜ், ரியல் இமேஜ் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, நம்மளோட ஓன் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸியும் கிடையாது.
யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கற்றுக்கலாம். ஆர் இல்லை எனக்கு சும்மா போர் அடிக்குது நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. பட் இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு வராது, எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரில, நான் ஃபஸ்ட்லேருந்தே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு ஆர்ட் வரும், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். இப்போ வந்து ஆக்சுவலி ஆப்பிள் வந்து எப்படி ஒரு இதுக்குள்ளே இருந்து வெளியே வரும், கரெக்டாக இந்த இது என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. கரெக்டாக இந்த இதுக்குள்ளே இருந்து கொஞ்சம் உள்ளே போய் ஆப்பிளோட ஷேப் அப்படி தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல டார்க் கொடுக்கணும். ஆக்சுவலி இப்படி இந்த இதில் தானே நம்ம வரைஞ்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ்ஸை ஏற்றிட்டே வாங்க, லைட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே வாங்க. ஃபஸ்ட்டே டார்க்காக கொடுத்துடாதீங்க, ஃபஸ்ட்டு லைட்டாக தான் கொடுக்கணும், கம்பல்சரி லைட்டாக தான் கொடுக்கணும். லைட்டில் இருந்து தான் எப்போவுமே டார்க் ஆகணும். கரெக்டாக டார்க்னஸ் வச்சுட்டு நான் லைட்டிங் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமேஜ் ஒழுங்காக வராது. முதல்ல எங்கெங்கே லைட் வைக்கணுமோ அந்த இடத்துல லைட் வச்சுட்டு டார்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளே இருந்து வெளியே போகிற அந்த இது போடுறேன். இதில் லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஓகேவா, எல்லாத்தையும் சேர்த்து வரைஞ்சிடக்கூடாது, லைட்டாக ஸ்பேஸ் விடணும். அப்போ தான் கரெக்டாக அந்த ஆப்பிள் ஷேட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்த ரொம்ப டார்க் ஆக்கிடாதீங்க, கரெக்டான அளவுக்கு டார்க்னஸில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்த நல்லா டார்க் ஆக்குங்க. ஏன்னா அது வந்து நம்ம பார்க்கும்போது அந்த இடம் நல்லா டார்க்காக இருக்கும். ரியலாக ஒரு ஆப்பிள் வச்சு வரைஞ்சிங்கனாலும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அந்த இடம் நல்லா டார்க்காக இருக்கும். கரெக்டாக எங்கே லைட்டிங் வைக்கணும், எங்கே டார்க்காக வைக்கணும்னு கற்றுக்கிட்டிங்கனாலே வந்துடும். லாஸ்ட் கிளாஸுக்கு யாராவது ஷேடிங் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்நேரம் இந்த ஆப்லெல்லாம் சூப்பராக வரைஞ்சிருப்பீங்க. ஏன் இதை பார்த்து யாராவது ட்ராயிங் பண்ணுறீங்க, ஆமாக்கா நானும் ட்ரை பண்ணேன்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் யூடியூப் இதிலே கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள், ஸ்டோரி போடுறேன். ஓகே, எனக்கும் பரவாயில்லையே நம்ம சொல்லி கொடுக்குறத பார்த்து பண்ணுறாங்களேன்னு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த இடம் நல்லா டார்க்காக வரும். எல்லா ஆப்பிள்லையும் இப்படி தான் வருமானா கிடையாது, நீங்கள் எடுத்துக்கிற ஆப்பிளை பொறுத்தது, நீங்கள் வைக்கிற லைட்டிங்கை பொறுத்தது. லைட் இந்த பக்கம் இருந்தால் ஷேடோ இந்த பக்கம் விழும், லைட் இந்த பக்கம் இருந்தால் ஷேடோ இந்த பக்கம் விழும்.
லைட்டாக இந்த இடத்துல எல்லாம் எரேசர் வச்சு லைட்டாக அழிச்சுக்கோங்க. மொத்தமாக அழிச்சிடாதீங்க. லைட்டாக லைட்டிங்காக நான் உங்களுக்கு கற்றுத்தரதுக்காக நான் லைட்டிங் விடலை. இப்படி லைட்டாக, ரொம்ப லைட்டாக, மொத்தமாக அழிச்சிடாதீங்க. லைட்டாக அழிச்சிட்டு லைட்டாக இந்த லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த இடத்துல லைட்டாக அழிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம லைட்டிங் வந்து ஆப்பில் தெரிய மாதிரி இருக்கணும். ஓகேவா? லைட்டாக அங்கங்கே லைட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது நார்மலாக அவ்வளோ நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ வரைஞ்சாலும் உங்களுக்கு கரெக்டான அவுட் வந்துடும். சரி, இல்லைக்கா எனக்கு இன்னும் லைட்டாக அவுட்டு வேணும், இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக வேணும், இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ண பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடம் இன்னும் டார்க்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் எவ்வளோ டார்க் வைக்கிறீங்களோ, இந்த கர்வ் எல்லாம் கரெக்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வரும். அடுத்து வந்து ஷேடோ கொடுக்க போகிறேன். ஷேடோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தாலும் சரி ஆப்பிள், அப்போ அதோட ஷேடோ இந்த பக்கம் லைட்டிங் வந்தால் எப்படி வரும், இந்த பக்கம் வரும். ஓகே, இப்படி சும்மா ஒரு சின்ன இது போட்டுக்கோங்க அவுட்டு. உங்கள் விருப்பம், போடாமல் போட்டாலும் ஓகே தான், போட்டுட்டு போட்டாலும் ஓகே தான். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ரொம்ப டார்க்காக போயிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப டார்க்காக போயிடாதீங்க, லைட்டாக பண்ணணும். லைட்டாக, ரொம்ப லைட்டாக பண்ணணும். ஓகே, ஷேடிங் வந்து ரொம்ப லைட்டானா ரொம்ப லைட்டாக பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்துட்டு அடுத்து இந்த இடத்துல ஆக்சுவலி டார்க் ஏற்றுங்க. இந்த இடத்துல டார்க் ஏற்றி லைட்டாக இப்படி. ஓகே, ஐ திங்க் மோஸ்ட்லி உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே உங்களுக்கே தெரியும் எங்கே லைட்டாக இந்த இடத்துல கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த ஷேடிங் எல்லாம் ஒல்லியாக போடுங்க. நான் கேமராவில் தெரியாது, நான் ரொம்ப லைட்டாக போட்டேன்னா அதனால நான் லைட்டாக டார்க்காக போடுறேன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அழிச்சு விட்ருங்க. நல்லா பண்ண முடியும். எடுத்த உடனே இதை வரைய போகிறேன் அப்படின்னு இருக்காமல், எடுத்ததுக்கு ஒரு இமேஜ் எடுத்து கொஞ்சம் பாருங்கள், கொஞ்ச நேரம் நல்லா பாருங்கள், எங்கே ஷேடிங் வச்சுருக்காங்க, எங்கே லைட்டிங் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். பார்த்து நல்லா பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இங்கே டார்க் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே லைட் வச்சுருக்காங்க, இங்கே ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு இந்த இடத்துல இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியாவு கிடைக்கும். அந்த ஐடியாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரியலிஸ்டிக்காக ஒரு இமேஜ் வரையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண ட்ராயிங் வந்து இதுதான். இது ஆக்சுவலி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் ஆக்சுவலி லைட்டிங் இருக்குது.
ஸோ லைட்டு பட்ட இடம் இந்த இடத்துல கண்டிப்பாக பிரைட்னஸ் பழப்பழப்பாக தான் இருக்கும். அதில் ஏதாவது இருந்தால் கூட தெரியாது, அந்த லைன் ஒன்றுமே தெரியாது. இங்கே அப்போ லைட்டிங் வரும்போது இங்கே தான் ஷேடோ வரும். அதே இங்கே லைட்டிங்கை வச்சு இங்கே ஷேடோ வரும். ஓகேவா? ஒருவேளை லைட்டிங் பேக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டு பேக்கில் இருக்குன்னா கண்டிப்பாக ஷேடோ எப்படி வந்திருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கும். ஆர் லைட் இங்கே இருந்திருந்தேன்னா ஷேடோ வந்து இந்த இடத்துல இப்படி வந்திருக்கும். அது மாதிரி தான் எங்கே லைட்டிங் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஷேடோ விடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஷேடோவை கரெக்டாக போட ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய விஷயம் வரைய வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே, அப்புறம் எங்கே டார்க் வைக்கணும், எங்கே லைட்டு வைக்கணும், கண்டிப்பாக இந்த இடத்துல இதில் வரும்போது இந்த இடம் டார்க்காக தான் இருக்கும், நல்லா டார்க்காக இருக்கும், நல்லாவே டார்க்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இது லைட்டாக மூவ் ஆகி போகும்போது டார்க்கில் இருந்து லைட்டில் இருந்து டார்க்கு. ஃபஸ்ட்டு எப்போவுமே மறக்காதீங்க, லைட்டு வச்சுட்டு தான் டார்க்னஸ் ஏற்றிட்டே போகணும். ஸ்ட்ரெயிட்டாக டார்க்கு போயிட்டு லைட்டு வைக்கிறேன், எங்கே டார்க் வருமா லைட் வைக்கிறேன், ஒரே இதில் லைட்டு வச்சுட்டே டார்க் வச்சுட்டு வரேன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷே கிடைக்காது. முதல்ல லைட்டு வச்சுட்டே வரணும், அதுக்கப்புறம் டார்க், அதுக்கப்புறம் அதை விட டார்க்கு. லாஸ்ட்டாக ஒரு இமேஜை நல்லா பார்த்துட்டு எந்த இடத்துல ரொம்ப டார்க்னஸ் வருது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும். இந்த ஆப்பிள் இமேஜ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆப்பிள் இமேஜே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இல்லை நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறேன்க்கா அப்படின்னு ஏதாவது இருந்தால் வேறு ஏதாவது இமேஜ் எனக்கு கொடுங்கக்கானாலும் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். சின்ன பசங்க யாராவது பார்க்குறீங்கன்னா கமெண்டில் டிஎம் பண்ணுங்கள், நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேவா? இதே பண்ணாலும் சரி, நீங்கள் எது வேணாலும் பண்ணாலும் சரி. பட் இப்போ இதுனா நார்மலாக ஒரு சர்ச் ஏதாவது உங்களுக்கு வேணும்லதை பென்சில் ட்ரா அப்படின்னு சர்ச் பண்ணாலே அது என்ன நேமோ அதை போட்டுட்டு பென்சில் ட்ரான்னு சர்ச் பண்ணாலே கூகுளில் மோஸ்ட்லி வந்துடும். கூகுளை விட பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இமேஜ் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்துடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வரைங்க. யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணேன்க்கா வந்துச்சு, எனக்கு இப்படி வந்துச்சு, இல்லை எனக்கு இதில் ஏதோ கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எதை கரெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இமேஜ் அனுப்பி நீங்கள் வரைஞ்ச இமேஜை எனக்கு அனுப்பி விடுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வரைஞ்ச இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரி மென்ஷன் பண்ணுறேன். எல்லாருமே டிராயிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல அழகாக வரையலாம், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா கண்டிப்பாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண குறைஞ்சது ஒரு 20 டேஸ்லேயாவது உங்களால் ஈஸியாக வந்துடலாம் ட்ராயிங் பண்ண. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன வரையலான்னு சொல்லுங்கள். இல்லைக்கா நீங்கள் இதே வரையாதீங்க, எனி கேரக்டர் ஆர் வேறு ஏதாச்சும் ஒரு மரம் வரைங்க, வீடு வரைங்க, ரியலிஸ்டிக்காக எனிதிங் ஏதாவது வரையணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.